ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி டிரைவர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த செஷனில் ஹவு டு இன்ஸ்டால் டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ், ஒரு டெல்லையோ ஹெச்பிலையோ எப்படி டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன டிரைவர்ஸ்லாம் ஃபிம்மர்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா பயாஸ், நெட்வொர்க், நிக்கார்ட், HPA, RAID கண்ட்ரோலர், அப்புறம் ஹார்ட் டிஸ்க், அதாவது SSD ஆர் ஹார்ட் டிஸ்க், வாட் எவர் இட் இஸ், SSD ஆர் ஹார்ட் டிஸ்க். Okay, so இப்போ டெல்லில் எப்படி ஒரு ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஒரு ESXL. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும் அந்த பர்டிகுலர் டெல் அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு. ஓ, ஷேர் பண்ணலையா? ஸோ டெல்லோட அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு தென் என்னென்ன டிரைவர்ஸ் வெர்ஷன் வந்து அவுடேட்டடாக இருக்கோ, ஃபிம்மர் வெர்ஷன் அவுடேட்டடாக இருக்கோ, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம், அனலைஸ் பண்ணோம் இல்லையா? அனலைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா we will have to log in IDRAC. ஸோ IDRACல லாகின் பண்ணணும். ஸோ now updating drivers device firmware through the IDRAC. ஓகே, ஸோ IDRAC லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா there is an option maintenance இந்த இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா there is option system update. சிஸ்டம் அப்டேட்ல மேனுவல் அப்டேட். இந்த மேனுவல் அப்டேட்ல நம்ம எந்த ஃபிம்மர்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணி வச்சிடணும் ஆல்ரெடி. தென் சிங்கிள் அப்டேட் லொகேஷன், இதில் போய் சூஸ் ஃபைல்னு கொடுக்கணும். நீங்கள் சூஸ் ஃபைல்னு கொடுக்குறப்ப எந்தெந்த ஃபைல் நம்ம அதுக்கான கன்சர்ன் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம் சார் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஜம்ப் சர்வர்லயா? ஆமாம்யா, ஜம்ப் சர்வர். யா see whenever I say download it should be a jump server only. ஓகேங்களா? ஜம்ப் சர்வர் தான், ஆப்வியஸா ஜம்ப் சர்வர் தான். ஓகே, ஸோ அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் அப்படின்னு கொடுக்கணும். இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் நீங்க கொடுக்குறப்ப இன்ஸ்டால் அண்ட் ரீபூட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். இன்ஸ்டால் அண்ட் ரீபூட்னு கொடுக்குறப்ப அது இன்ஸ்டால் ஆகி ரீபூட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபிம்மர் டிரைவர் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் பண்றப்ப கண்டிப்பா நம்ம இதை செக் பண்ணணும். லைக் டவுன் டைம் வாங்கி தான் செக் பண்ணணும். டவுன் டைம் இல்லாமல் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டவுன் டைமோட தான் பண்ணணும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் அண்ட் ரீபூட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகும். தென் ரீபூட் ஆயிரும். ரீபூட் ஆனதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஆக்சுவலி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் ரீபூட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஜாப் கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாப் கியூ இருக்கா? சேம் மெயின்டெனன்ஸ்லேயே ஜாப் கியூன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் ஆயிருச்சா, 100% கம்ப்ளீட் ஆயிருக்கா, ரீபூட் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
தென் அதுக்கடுத்து நம்ம வெர்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ டெல்லியில் வந்து there is a various methods to upgrade firmware. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம ஐடிராக் மூலமாக பண்ணலாம். செகண்ட் மெத்தடு வந்து டெல் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு ஒரு டூல் இருக்குது. அந்த லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் டூல் மூலமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன்ல எந்த மெத்தட் சார் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது update all firmware of PowerEdge using the lifecycle controller. So lifecycle controller one of the tool. ஓகேங்களா? நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்றப்ப கீ பிரஸ் பண்ணணும். ஐ திங்க் F2 கீ நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஸோ கீ ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோலர் வரும். இதில் ஃபிம்மர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபிம்மர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா லான்ச் ஃபிம்மர் அப்டேட். அது உள்ளே போனீங்கன்னா எந்த சோர்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறது, FTP சர்வர் மூலமாக பண்ணுறதா அல்லது லோக்கல் சிரி டிவிடியில் மவுண்ட் பண்ணியிருக்கீங்களா அல்லது ஷேர் பார்த்தது இருக்கா, லோக்கல் டிரைவு சிரி டிவிடியில் மவுண்ட் பண்ணுறது, FTP சர்வர்னா ஃபைல் சர்வர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சர்வர் இது ஷேர் பார்த்து. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இவங்க பண்ணுற மெத்தட் வந்து டெல் வெப்சைட்லேருந்து டேரெக்டாக பண்ணுறாங்க. User practice recommend when emergency do not find without enabling proxy. So when director Dell, but internet access வேணும் guys. Remember that இந்த சர்வீஸ்க்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். நீங்க வெப்சைட்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணலாம். இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும். பண்ணிட்டு டைரக்டா டெல் வெப்சைட்ல இருந்து பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் தி வேலிடேட்டிங் அப்டேட் பேக்கேஜ். ஸோ அது டெல் வெப்சைட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி காமிக்குது எந்தெந்த வெர்ஷன்லாம் இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் எது, எந்த வெர்ஷன்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க இல்லையா. இதில் நமக்கு எதை தேவையோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நிக் வேணும்னா நிக் பண்ணிக்கலாம், ஐடிராக்கு, அப்புறம் பயாஸு, HPA, ரைடு கண்ட்ரோலரு, அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் ஈஸியஸ்ட் மெத்தடு. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகி ரீபூட் ஆகும். ஸ்டேட்டஸ் டாஸ்க் லிமிட் elapsed டைம். ஸோ 20 minutes இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சேன்ல, ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சது வந்து நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி
ஐடி ரேக் மூலமா அப்லோட் பண்ணி தென் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்க லைஃப் சைக்கிள் கண்ட்ரோல் மூலமா ஆக்சஸ் பண்ணி அதுல வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட் மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன்ல எந்த மெத்தட் சார் நம்ம ஃபாலோ பண்றோம்? புரியல. ப்ரொடக்ஷன்ல எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம் சார்? போத் ரெண்டுமே. நான் பண்ணது வந்து ஐடி ரேக் மூலமா பண்ணேன். பட் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்தா லைஃப் சைக்கிள் கண்ட்ரோல் மூலமா பண்ணலாம். போத் 2 மெத்தட்லயுமே பண்ணிக்கலாம். ஓகே. பை தி சேம் வே ஹெச்பிக்கும் இதே தான். ஹெச்பில பாத்தீங்கன்னா ஹெச்பில ஐஎல்ஓ லாகின் பண்ணோம். ஐஎல்ஓ லாகின் பண்ணிட்டு தென் ஃபிம்மர் அண்ட் ஓஎஸ் சாஃப்ட்வேர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்டேட் ஃபிம்மர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதை டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு தென் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். எப்படி நம்ம டெல்ல பண்ணணுமோ பை த சேம் மெத்தட். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஆப்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐஎல்ஓ மூலமா பண்றது. செகண்ட் ஆப்ஷன் வந்து அதில் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு ஒரு இது மூலமா பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் ஒரு டூல் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. டெல்ல வந்து we can upgrade firmware by ID rack and lifecycle controller. In HP we can upgrade firmware by ILO and HP intelligent provisioning. So நான் அதுக்கும் வீடியோ இருக்கும். இதுக்கு ரெண்டுமே கீ இருக்குது. நீங்க வந்து லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் போகணும் அப்படின்னா ஐ திங்க் F2 கீ பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கீயை மறந்துட்டேனே, அன்னைக்கு கூட சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? இதுக்கு வந்து F10 கீ. HP இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனுக்கு வந்துட்டு F10 கீ பிரஸ் பண்ணணும். HP இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க F10 கீ பிரஸ் பண்ணணும். சரிங்களா? F10 கீ பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். எக்ஸ்பிரஸ் OS இன்ஸ்டால், பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ். நீங்க பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபீமர் அப்டேட் இருக்கு, அட்டெம்ப்ட் ஃபீமர் அப்டேட், இதை கொடுக்கணும். இது மட்டும் போதாது. HPயை பொறுத்த வரைக்கும் SPPன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. SPP மீன்ஸ் சர்வீஸ் பேக் ப்ரோலியண்ட். இந்த சர்வீஸ் பேக் ப்ரோலியண்ட நீங்க முதல்ல டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அது ISO இமேஜ், ஆக்சுவலி அது ஒரு ISO. அந்த சர்வீஸ் பேக் ப்ரோலியண்ட டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ணணும். அந்த ISO மவுண்ட் பண்ணணும். அந்த ESXiல ISO மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா then we can go for இந்த மெத்தட். இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மெத்தட்ல நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நோட் திஸ் பாயிண்ட். SPP ISO வந்து மவுண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சர்வர் ரீபூட் பண்ணணும். ரீபூட் பண்ணிட்டு F10 கீ பிரஸ் பண்ணி பண்ண இந்த பேஜ்ல வரும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அட்டெம்ப்ட் டு ஃபீமர் அப்டேட்னு வரும். அதுல போயிட்டு இன்ஸ்டால்டு வெர்ஷன் இருக்கும், அவைலபிள் வெர்ஷன் இருக்கும். நீங்க அவைலபிள் வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரைவர் ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு அது ரீபூட் ஆகும்.
ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் ஐஎல்ஓ மூலமாகவும் பண்ணலாம், எஸ்பி இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலமாகவும் பண்ணலாம். பட் இன்டெலிஜென்ட் ப்ரொவிஷனிங் மூலமாக பண்ணுறப்ப எஸ்பிபி டவுன்லோட் பண்ணணும், ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணணும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? Yes, any doubts? Doubts illana, let's close the session. Fine. Okay, yes.